அயோத்தியின் பேரரசர் தசரத சக்கரவர்த்திக்கு 3 பட்டத்து ராணிகள். கௌசல்யா தேவி, சுமித்திரை, கைகேயி. அவர் தன்னுடைய குலகுரு வசிஷ்டனுடைய வழிகாட்டுதலின் பேரில் ருஷிசிருங்க முனிவரை கொண்டு புத்திர காமேஷ்டி யாகம் செய்தார். அதன் மூலம் அவருக்கு 4 பிள்ளைகள் பிறந்தார்கள். கௌசல்யா தேவிக்கு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியும், சுமித்திரைக்கு லக்ஷ்மணனும் சத்ருக்னனும், கைகேயிக்கு பரதனும் பிறந்தார்கள். இதிலே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய குணநலன் எப்படிப்பட்டது? இதை விளக்குவதற்கு ஒரு சிறு பாடல் வரி நமக்கு போதும். மெய் திருப்பதம் மேவு என்ற போதினும், இத்திருத்துறந்து ஏகு என்ற போதினும், சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள். இப்படி எழுதுகிறார் கவி சக்கரவர்த்தி கம்பர். என்ன அர்த்தம் இதற்கு? இன்றைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் என்று சொல்லும் பொழுதும், மறுநாள் உன்னுடைய தம்பி பரதனுக்கு பட்டாபிஷேகம் என்று சொல்லும் பொழுதும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய வதனம் எப்படி இருந்ததாம்? மலர்ந்த செந்தாமரை போன்று இருந்ததாம். எப்படிப்பட்ட குணநலன்? தனக்கு உரிமை என்று சொன்னாலும், மறுநாள் தன்னுடைய தம்பிக்கு இந்த பட்டத்து உரிமை என்று சொன்னாலும் அவருடைய குணநலன் எப்படி இருக்கிறது? உயர்ந்த சிகரம் போன்று விளங்குகின்றது அல்லவா? ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல் என்று வாழ்ந்து காட்டியவர் அல்லவா ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. ஜெய் ஸ்ரீராம்.